ஹே காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி பக்கத்தில் மரக்காணத்துலேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக ஈஸியாரில் தான் போக போகிறோம். ஆக்சுவலாக இங்கே எப்போ இருந்தோம்னா, இன்றைக்கி மார்னிங் சண்டே, நாளைக்கு வந்து சென்னையில் கேம்ப் இருக்குது. என்ன கேம்ப்னால், இந்த சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அங்கே டிராஃபிக் சிக்னல் எல்லாம் ஒரு போர்டு ஒன்று வச்சுருந்துருப்பாங்க, 0 is what அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேம்புக்காக ஒரு ரைடு வந்தோம். மார்னிங் ஆல்மோஸ்ட் 260 பைக்கர்ஸ் வந்தோம். ஸோ அந்த ரைடு முடிச்சுட்டு அங்கே ஒரு சின்ன ஈவெண்ட்லாம் இருந்துச்சு. ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பியிருக்கோம். ஆக்சுவலாக நான் அந்த கேம்ப் நடக்கிறப்ப எதுவும் ரெக்கார்ட் பண்ணல. ஏன்னா ஆல்மோஸ்ட் 260 பைக்கர்ஸ் வந்து எல்லாருமே ஒன் லைன் அண்டு ஸ்டாகர்ட் பண்ணி வந்தோம். அது ஒரு ஆர்கனைஸ்டாக வந்ததுனால, ஸோ அதில் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்லை, யாருமே எந்த பைக்கர்ஸுமே ரெக்கார்ட் பண்ணல, வீடியோ ரெக்கார்டிங் பண்ணல. ஸோ நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சேம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 12:30 பக்கமாக ஆகுது. மார்னிங் சென்னையிலேருந்து சென்னை உத்தண்டின்ற ஒரு பிளேஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே தான் அந்த பவர் மோட்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கியரிங் ஷாப் இருக்குது. அந்த ஷாப்பில் இருந்து ஆல்மோஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸு, 100 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு இங்கே பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு இப்போ அதுக்கப்புறம் ஈவெண்ட்ஸ் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இது யார் அரேஞ்ச் பண்ணியிருந்தா அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், யூடியூபர் அருண் எனும் நான் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். இங்கே சென்னை தான் அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். ஸோ எல்லாருமே பர்ஃபெக்டாக ரீச் பண்ணாங்க. பர்ஃபெக்டாக எல்லாருமே ரைடிங்கில் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் பண்ணாமல், ஆக்டிவிட்டீஸ் மீன்ஸ் எந்த ஒரு அன்டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸ் எதுவும் பண்ணாமல் ரைடு முடிச்சுட்டு அப்படியே இப்போ மறுபடியும் ஈஸியாரில் கிளம்பியாச்சு. ஹோண்டா பிக் விங்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க டெஸ்ட் ட்ரைவுக்கு நிறைய பைக்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. 350 ஆர் ஐனஸ், அனதர் தென் 750cc NX ஏதோ ஒரு மாடல் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அந்த பைக் கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ரீப்னிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்திருந்தாங்க. அப்புறம் ஒன் ரேசிங்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இங்கே லெஃப்ட் சைடில் அந்த உப்பளம்னு சொல்லுவாங்கள்ல, அது இருக்குது. அந்த உப்பு தயாரிக்கிற இடம். இந்த ப்ளூ கலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எல்லாம் கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஈசிஆர் ரோட்டில் என்ன பெனிஃபிட்னா, வெயில் அடித்தா உங்களுக்கு அவ்வளோ தெரியாது. ஏன்னா பக்கத்துலேயே பீச் இருக்கிறதுனால கொஞ்சம் விண்டு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு வெயில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக தெரியாது. எக்ஸ்ட்ரீம் வெயிலாக இருந்தால் கண்டிப்பாக தெரியும். நார்மல் வெயிலில் சொல்கிறேன். இந்த இடம் தெரியுதுங்களா? இதுவும் அந்த இதான், உப்பளம் தான் எல்லாம் ஃபுல்லாக.
கீழே பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்ருக்காங்க. தெரியுதா என்னன்னு தெரியல. 2 விசைப்படகு போயிட்டுருக்கு. நல்லா காற்றடியுதுங்க. வெயில் அந்தளவுக்கு ஃபீல் ஆகலை. ஆனால் லைட்டாக தண்ணி தாக எடுக்கு. எங்கேயாவது எடுத்து ஒரு ஜூஸ் ஒன்று குடிக்கணும். ஒரு பிரேக் எடுப்போம் நல்ல கடையை பார்த்து. இதில் தெரியுதுங்களா, இந்த சைடு ஃபுல்லாக கடல். திஸ் இஸ் பியூட்டி ஆஃப் ஈசிஆர். பைக் நிறுத்திட்டு உள்ளார போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஓகே, கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்துவோம். ஸ்டாப் இட். கைஸ், நாங்கள் காலையில் ஸ்குவாடில் ஒரு குரூப் இப்போ தான் கிராஸ் பண்ணி போனாங்க. அதில் நின்றுட்டு இருக்கும்போது முடிஞ்சால் அவங்கள பார்க்கலாம் வாங்க. ஆனால் அவங்கெல்லாம் குயிக்காக போயிடுவாங்க. ஓகே, பத்து தான் கேப்சர் பண்ணுவோம். அப்படி போயிட்டுருக்காங்க. தெரியுதுங்களா, ஹிமாலயன், வேஸ்ட் ஆம்பர், ட்ரைம்ப்பு, BMW G310 ஒரு மாடல் பார்த்தேன். G310 தானா அதுன்னு தான் நினைக்கிறேன். டைம் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸு, அது 1200cc. அந்த ஃபோட்டோ எடுத்தேன். தெரியுதுங்களா, இப்போ கூட ஆர்கனைஸ்டாக சிங்கிள் லைனில் போயிட்டுருக்காங்க. மார்னிங்கும் அதே மாதிரி தான் வந்தோம். ரைட் சைடில் போடுறது மட்டும் வாட்ச் பண்ணிட்டு போவார். மற்ற எல்லோரும் சிங்கிள் லைனில் ஆர்கனைஸ்டாக போவாங்க. நல்லாயிருக்கும் அந்த ரைடு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். இப்போ ஸ்பீடாக போகிறாங்க. மார்னிங்
மார்னிங் ஸ்லோவாக தான் வந்தோம், ஆனாலும் நல்லாயிருக்கும். அது எப்படின்னா சிங்கிள் லைன்லேயே போயிட்டு அப்படியே ஒரு ஸ்டாகரிங்காக டபுள் லைன் மாறுவோம். டபுள் லைனில் ரொம்ப நேரம் போக முடியாது, ஏன்னா டிராஃபிக் அப்ஸ்ட்ராக்ட் ஆகும். அதனால் அப்பப்போ டபுள் லைன் ஸ்டாகர் ஆகும், அகெயின் சிங்கிள் லைன் வந்துடுவோம். நல்லாயிருக்கும். தெரியுதுங்களா எவ்வளோ பேர் போகிறாங்க பார்த்தீங்களா? இது கம்மி. ஆக்சுவலாக இன்றைக்கி காலைல 260 மெம்பர்ஸ் வந்தோம். வீடியோ தான் எடுக்கலை, ஆனால் அவ்வளோ பைக்ஸ் வந்துச்சு. தெரியுதுங்களா? அந்த எண்டில் வரைக்கும் போயிட்டுருக்கு பைக்கு. இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 20 பைக்ஸ் போகும்னு நினைக்கிறேன். மார்னிங் வரும்போது ஒரு கான்வே மாதிரி வந்தோம். ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் லென்த்து. ஆக்சுவலாக இவங்க ஏதாவது பிரிட்ஜ் மேலே ஏறும்போது நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு. ஆனால் போகிற வழியில் பிரிட்ஜ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இப்போ ஒருத்தர் கிராஸ் பண்ணி போனாங்கல்ல, அவங்க வந்து ஒரு உமன் ரைடர். நிறைய பேர் உமன்ஸ் ரைடரும் வந்திருந்தாங்க. ஓ மை காட், சாரி காய்ஸ். என்னாச்சுன்னா கோபுரம் ரெக்கார்டிங் ஆகலை. என்னாச்சுன்னு நிறுத்தி பார்த்தா பேட்ரி டெட்டு. இண்டிமேஷன் வந்திருக்கும் போல் நான் சரியாக கவனிக்கலை. ரெக்கார்டிங்கே ஆகலை, நான் பாட்டுக்கு பேசிட்டு வரேன் பைத்திய மாதிரி. பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நான் லஞ்ச் எதுவும் சாப்பிடல, அதனால் டைரெக்டாக வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஈசிஆரில் என்னென்னா இந்த ஒரு பிரச்சனை தான் இருக்கும் கைஸ். பேரிகேடு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஈசிஆர்னாவே எல்லோரும் ஹெவி ஸ்பீடில் போவாங்க. அதனால் அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அங்கங்கே பேரிகேடு வச்சுருப்பாங்க. அங்கங்கே நிறைய இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் அதை க்ராஸ் பண்ணி தான் வரணும். அது ஒரு நல்லதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணுங்க. ஆல்மோஸ்ட் சிட்டிக்குள்ளே வந்தாச்சுங்க. இனிமேல் இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக. வழி ஃபுல்லாக டிராஃபிக் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். டிராஃபிக்காக இருந்தால் கொஞ்சம் வெயிலில் மண்டை காயும். ஒரு கேட்டு வந்தாச்சு. இந்த இடம் தாங்க, தெரியுதுங்களா?
பவர் ஸ்போர்ட்ஸு மோட்டார்ஸ்னு சொன்னேன். அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அது முன்னாடி காலையில் மார்னிங் அது ஃபுல்லாக பைக்காக நின்றுச்சு. 260 பைக்ஸு அங்கே எக்ஸாக்டாக அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. எப்படின்னா 260 மெம்பர்ஸ் இருக்காங்க. என்ன தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் ஒரு சில பேர் வந்து சம் பாயிண்டில் ஃபாலோ பண்ண மாட்டாங்க ரூல்ஸை அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன். ஆனால் ஸ்டார்ட் டு எண்ட் எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க. ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் டிசிஷன் மேக்கிங் எடுத்து தான் ஆகணும். சப்போஸ் யாராவது ஒருத்தர் சைடு கிராஸ் பண்ணுறாங்க இல்லை குறுக்க வர்றாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிசிஷன் எடுத்து தான் ஆகணும். ஆனால் அந்த நிமிஷத்தை தவிர மற்ற எல்லா டைமும் வந்து எல்லாருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்க. எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு குரூப்பில் ஒரு 10 to 15 பைக்ஸ் போனாவே எல்லோரும் வெளில ஆர்கனைஸ்டாக போகிறது கொஞ்சம் கஷ்டம். யாராவது ஒருத்தர் எதுக்காவது நிறுத்துவாங்க, அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் வரும். ஆனால் எல்லாருமே ஆன் டைம் எல்லாருமே போனதே எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். ஆனால் வெல் ஆர்கனைஸ்டு. எல்லா பைக்கர்ஸும் ஜெனுவன். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, மத்திய கைலாஸ் ரூட்டு பிடிச்சாச்சு. ஓகே, மத்திய கைலாஸ் வந்தாச்சு. இதுதான் கைலாசநாதர் டெம்பிள், தெரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜ் வந்து ஒன் வேவாக இருந்துச்சு. இப்போ தான் 2 வேவாக மாற்றிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வழியாக போகும்போது நம்ம பிரிட்ஜ் மேலே போக முடியாது. ஆப்போசிட்டில் வர வண்டி மட்டும்தான் பிரிட்ஜ் மேலே வரும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தெரியுதுங்களா? வந்தாலும் இந்த இடத்துல வந்து தான் ஜாயின் பண்ணணும். ஜாயின் ஆகிறதுக்கு தான் வண்டியெல்லாம் நிற்கிது.
இங்கே வந்து ஜாயின் அடித்து தான் போகணும், வேறு வழி இல்லை. நோ பார்க்கிங்கில் வண்டி நிறுத்தியிருந்தாங்க போல். டிராஃபிக் போலீஸ் 2 வண்டியை பிடிச்சிட்டாங்க. இதுதான் அண்ணா யூனிவர்சிட்டி. ஐஐடி மெட்ராஸ் அந்த சைடு இருக்குது, இது அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ். ஸோ அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா காந்தி மண்டபம் அந்த இதெல்லாம் இருக்கும். ஓகே, பக்கமாக வந்தாச்சு. ஓகே கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். Okay guys, bye.